ஸ்டைல் கொத்து நான் ஏற்கனவே கொத்திட்டேன் நாங்கள் இதெல்லாம் இடித்து வச்சிருக்கிறேன் அதை தான் போடும். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரூபன். நான் உங்கள் நித்தி. இன்றைக்கு நாங்கள் உங்களை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நிதி? காலை உணவு. காலை உணவாக நல்ல உற்றமான உணவு நின்று பிடிக்கும் மதியம் சாப்பிட்டு யாழ்ப்பாணத்து உணவு எல்லாரும் கூடுதல யாழ்ப்பாணத்தை விரும்பி சாப்பிட்றது. கடல் தொழில் போறாக்கள் கூடுதலா விரும்பி சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்டா காலமாக சாப்பிட்டா பசி எடுக்கான்னு பசி எடுக்காது நிறைய நேரம் நின்று. என்ன பார்க்க போறோம்னா புட்டும் முருங்கைக்காய் கறி. அந்த கூட்டு தான் நாங்கள் போகிறோம். முருங்கைக்காய் கறி வந்து எங்களை இது வீடியோவுக்கு புதுசு. நாங்களும் கேரளாவில் பிறகு சாப்பிட போகிறோம். ஆனால் புட்டுக்கு முருங்கைக்காய் வேற லெவலில் இருக்கு. பிட்டேட்டல் கறி சட்டப்படி இருக்கும். அது முருங்கைக்காய் கறி வச்சுட்டு காலமே சாப்பிடணும். மதியம் வச்சு எல்லாம் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடணும். என்ன நல்ல டேஸ்டா இருக்கும். அப்படி ஒரு சாப்பாடு கிடைக்காது. நான் உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் கறியும் வெள்ளை புட்டு தான் எப்படி செய்யறன்றத காணொலியோட காட்டப்புறம் மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து சமைக்கிற இடத்துக்கு தான் வந்துட்டோம். இன்றைக்கு நான் மண் சட்டியிலையும் புட்டு வந்து மண் சட்டி மண்பானையில் சமைக்கிறாதானே. இப்போ புட்டு பானையில் தான் சமைக்க போகிறோம். தண்ணி வந்து கொதிக்க விட்டுருக்கு. நாங்கள் வந்து முருங்கைக்காய் கறி தான் 3 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறோம். 3 முருங்கைக்காய் தான் இன்றைக்கி கறி வச்சு சாப்பிட போகிறோம். முருங்கைக்காய் இப்போ இங்கே வந்து விலை சரியா கிலோ நான் ஒரு கிலோ 4-5 நாளைக்கு முன்னாங்கன்னா கிலோ 2000 ரூபா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலை. அப்போ இந்த முருங்கைக்காயை பண்ணாரு நாங்கள் வந்து முருங்கைக்காயை வெட்டுவோமே. வெட்டி போட்டு நடு வளர்க்கலாம். ஆனால் பிளந்து தான் போடணும். சில பிளக்காமலுக்கும் போடுறோம். அது டேஸ்ட் அந்த இல்லை பிளந்து தான் போடணும். முருங்கைக்காய் வந்து ஒரு மசாலா உரங்கணும் நீட்டாக அவிஞ்சு வரணும். இதை வெட்டி போட்டு 2 பிளந்து போட்டு தோலை வடித்து போட்டு போடும். போட்டால் தான் முருங்கைக்காய் நல்லா டேஸ்ட் ஆயிருக்கு. முருங்கை மரத்தில் இவ்வளோ நன்மை இருக்கு. முருங்கை மீலை வந்து சுண்டி சாப்பிட்றது. எனக்கு முருங்கை மீலை சுண்டி சாப்பிட்றதா பிடிக்கும். முருங்கையில சுண்டி சாப்பிட்டா சட்டம் குறைவானாங்க. நேயா இப்போ தான் நிறுத்தி அளவுமே வந்து நிற்கிறானே. நேயாவோட வீடியோ எடுக்கிறது பெரிய கிடைச்சிடல. அதுவும் காலமையில் எடுக்கிறேன்டா பெரும் கிடைச்சல். நான் நேரத்துக்கு எழுப்பிட்டு நேயானிக்கு தன்னை தூக்கணுமா ஆனால் தன்னை தொடாமல் தூக்கணுமா. அவள் கருநாளைய புறா தான் இன்றைக்கு. ஆமாம், ஆனால் நான் முருங்கைக்காய்ன்றது கருநாளைய புறா தான் சாப்பிட்றேன். புட்டும் பெருசானங்களை வீட்டை வந்து சமைக்கிற கூட வேணும். திருப்பி கேட்டா மட்டும்தான் சமைக்கிறேன். அது நான் கூடுதலா அரிசி மாப்புட்டு அவிக்க விரும்புறது நேயா குட்டிக்காக. இவருக்கு வெள்ளை மாப்புட்டு தான் வேணும். கேட்டா எனக்கு வெள்ளை மாப்புட்டு தான் பிடிக்கும். ஆசைப்பட்டு கேட்கிற நேரம் மட்டும் தான் காலமேல புட்டு அவிப்பேன். நல்லா இருக்கும். ஆனால் காலை உணவு வந்து பெரும்பாலும் நான் நெய்யாவால தான் நான் போய் கடையில் சாப்பிட்ற கூட நெய்யா விட மாட்டேன். ஆனா சும்மாவே குழப்படியா இருந்தாலும் காலமேல அவாவோட நான் கூட கட்டாயம் நிற்க வேண்டி இருப்பேன். அப்படின்ட்டு எப்படி என்ன மாதிரி இப்போ நான் பார்க்குறவங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ? சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல என்னத்தை சொல்கிறேன்டா, நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டாகிற வீடியோ ஃபோன் பண்ணால் நீங்கள் கொமெண்ட்ஸில் போடுங்க. என்னென்ன சாப்பாடுகள் செய்து காட்டணும்னு கொமெண்ட்ஸில் போடுங்க. நாங்களும் அதை செய்ய ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் எங்களோட சேனல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கொண்டு நடத்தணும். என்ன அதுவான் கொஞ்சம் ஓட்டம் சரியா குறைஞ்சி சோர்ந்துட்டேன். சட்டி ஹீட் ஆகிட்டு போல. என்ன நீங்கள் யோசிக்கல? சட்டி நல்லா ஹீட் ஆகிட்டேன். எண்ணெய் எப்படிங்க? எண்ணெய் வரட்டா? இப்போ நான் முருங்கைக்காயை வெட்டிட்டேன். நான் நல்ல சிரட்டை கோம்பையல் இது என்ன தேங்காய் சிரட்டை தேங்காய் கோம்பு எல்லாம் பச்சரி போடு. நல்லா கொதிச்சுட்டு எண்ணெயை விடுறேன்னா லக்கான கொதிக்குது. அடுப்பு நீட்டாக எரியுது. இப்போ அடுத்தது என்ன போடுறது? இது அடுத்ததாக கடுகு தெரிஞ்சிடும். ரைட் இப்படி ஒரு கணவன் கிடைக்க போல பிடித்து வச்சிருக்காங்க. பிள்ளையை சமாளிச்சு கொண்டு சமையல். ஓ கடுகு தெரிஞ்சிடும்.
எனக்கு எவ்வளோ ஒத்துழைப்பா இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஓம்மா உள்புத்தி இருக்கிற மாதிரி உண்மைக்குதான் உண்மை ஓ. ஆமா எனக்கு இங்க இப்படி கடவுள் வீடியோ தெரிஞ்சு எடுக்க ஒரு போடும். சப்போர்ட்டா இருக்கு. இங்க நான் குட்டியை வச்சுக்கொண்டு வீடியோவில் நான் எல்லாம் காய்ச்சி எடுப்பேன். எனக்கு ஒப்பிடா வீடியோ முடிப்பேன் மாதிரி இருக்கும். சில நேரம் மூண்ட கண்ணு மாறுது எனக்கு அந்த சிரிக்காம உம்மண்ட வீடியோ அதே நான் கொஞ்ச நாள் எடுக்க ஆகிட்டாரு நீங்கள் வளர விட்டு நீங்கள் அவங்க அதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் தருவாரு நீங்கள் ஓ சொல்லுமா அச்சா அப்படி அவாக்கு இப்ப சோடியல் இல்லைங்க சின்ன பிள்ளைகள் விளையாட இருந்தா பொழுதுபோக்காது. அவ வீட்டுக்குள்ள இருக்கிற என்னையும் போட்டுக்கலாம் அப்புறம் நல்ல ஒரு பிள்ளை தெரியுமா. ஆனா எனக்கு வேலையெல்லாம் செய்யறது வந்து சமைச்செல்லாம் தரும். இதுக்கப்புறம் என்ன செய்யறது இதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து போடும். ஆனா டக்குனு கீட்டாது எனக்கு அங்காலையும் சட்டி டக்குனு கீட்டாயிடு. நல்ல அடுப்பாதான் நான் உங்களுக்கு இப்போ நான் அடுத்தது வந்து வெங்காயத்தை போடுவோம். ஆனா கூடுதலா நீங்க முருங்கைக்காய் சமைக்கிறா கல் அடுப்புல சமைங்க மண் சட்டி வச்சு. அப்போ நல்ல வடிவாடி நட்டிட்டு திரண்டு வரும் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த டேஸ்ட்டு தெரியுமே. வெங்காயம் வதங்கணும். வதங்கினா தான் அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கணும். எங்கே போகிறீங்க மிளகாயம் ரம்பையிலேயும் போடும் வதங்குது. 4 பச்சை மிளகாய் இங்கால தண்ணி கொதிக்குது போல. ரொம்ப எங்கே எடுத்து எங்கே வாங்கிங்க இப்போ காலையில போய் தண்ணி வண்டிக்கணும் நச்சாது. நம்ம போட்டாச்சு, பச்சை மிளகாயம் போட்டாச்சு, வெங்காயம் போட்டு அப்படியே வதக்குவோம். இதுவே கொஞ்சம் வெங்காயம் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு வதக்குவோம். போட்டாச்சு கதைக்க வளைக்கிட்டாவா வதக்குவோம். அவாக்கு சார் வந்துட்டு அடுத்தது என்னென்ன போடுவோம்? தக்காளி பழம் போடவே இல்லை வதங்கி இல்லை வெங்காயம் வதக்கினா விடுங்க வெங்காயம் அடுத்து இதெல்லாம் இடித்து வச்சுருக்கிறேன் அதை தான் போடும். அதாவது இஞ்சி பேஸ்ட்டு கிடைக்கும். பேஸ்ட் மாதிரி கிடையாது இடிக்க உள்ளியும் மிளகு முக்கியமாக முருங்கைக்காய் நல்ல எண்ணெயோட கொஞ்ச நேரம் வேக விடணும். நல்லா வதக்கி எடுக்கணும். முருங்கைக்காய் நல்லா அவிஞ்சு இப்போ எண்ணெயில் வதக்குற ஒரு அரைவாசி வதங்கணும். அந்த அவிஞ்ச தன்மையாக இருக்கணும். அடுத்ததாக பால் புளி விடையில முழுக்கட்டமாக நல்லா அவிஞ்சு வரணும். அப்போ அதில் டேஸ்ட் இருக்கும் நல்லா இருக்கும். தேடுதல் போது இங்கே தண்ணி கொதிச்சு சத்தம் கேட்டு அதனால புட்டு விளைக்கலாம். மாவு எடுத்தாங்க வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டு வருது. அதே நேரம் தண்ணியெல்லாம் கொதிச்சு விடாமல் இப்போ உள்ளி போட்ட பிறகு விடாமல் கிண்டோணும். தக்காளி பழம் போட்டுட்டு முருங்கைக்காய் போடணும். புட்டு பத்து சில்லர் எடுத்துக்கோம். உள்ளியை போட்டோம். சரி நான் அடுத்த வந்து உள்ளியை போடுவோம். உள்ளியை போட்டுட்டு வதக்கி போட்டு கொஞ்சம் நேரம் என்னவில்ல எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் நித்தி 50 ரூபாய் இல்லை நான் குப்பி ஆக்கி போடுவேன். தக்காளி பழத்தையும் போட்டு நம்ம வதக்குவோம். நீங்கள் எனக்கு உப்பு எடுத்து தருவீங்க? என்னது உப்பு நான் சால்ட்டு உப்பு தானே சால்ட்டு எங்கட கோழி என்ன முட்டை போடுது போல. என்ன ஒரு கோழி காலமே நேரத்துக்கே போட்டுவிடு. நெய்யாக்குட்டிக்கு பொறிச்சு விடுங்கோண்டு ஒரு கோழி அதிகம் போடு. நெய்யாக்குட்டி வெள்ளைப்புட்டு தானே வெள்ளைப்புட்டு தான் பிடிக்கும். வெள்ளைப்புட்டு உங்களோட விருப்பத்துக்கு தான் நான் எல்லாம் செய்கிறேன். உனக்கு வெள்ளைப்புட்டு தான் நல்ல விருப்பம். நான் நெய்யாக்குட்டிக்கும் வெள்ளைப்புட்டு தான் விருப்பம். ஆனால் கொடுக்குறேன் நல்லா வதங்கிட்டு அடுத்த நாள் வந்து முருங்கைக்காயை போடுவோம். முருங்கைக்காய் போட்ட அப்புறம் உப்பு போடுங்க. அப்போ நல்லா டக்குன்னு வதங்க.
அடுத்த என்ன உப்பு போடணுமே உப்பும் போடு தாங்க குழந்தை நித்திர வேணும் நீங்கள் இப்போ என்ன செய்யணும் சட்டி எங்கால மாற்றி வைக்கணும் இப்போ அங்கால இருந்து அப்படி கோதுமை மாவு புட்டு இப்போ என்ன முந்தி என்ன ஒரு இப்போ எல்லாம் உடான மாவுக்கு உடான புட்டா வச்சாதான் சொஃப்டாக இருக்கும் இதெல்லாம் மாறிச்சு அம்மா அவிச்சு வச்சா இப்போ சொஃப்டாக தான் இருக்கு இப்போ அம்மா அவிச்சு வச்சா கெண்டு மாதிரி இருக்கு உடனே அவிச்சா நல்ல சொஃப்டாக இருக்கு நல்ல வதக்கு வேணாம் கூடி போட்டு அது இப்போ உங்களுக்கு கூடின மாதிரி இருக்கு மூடி போட்டு இப்போ வதங்க வைக்க மூட கொஞ்சமாக வந்துடும் கறி வைக்க இன்னும் கொஞ்சமாக இருக்கும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் முத்தலை விட பிஞ்சு தானே ஆக முத்தலண்டில் நல்ல பருவம் இருக்காங்க இப்படி தண்ணி ஒன்றும் கலக்க இல்லையா இல்லை நல்லா வதங்கணும் இருக்காங்க தண்ணி ஒன்று கலக்குறது சரி நல்லா வதங்க விட்டுப்பா ஓகே புட்டு நல்லா ஊற்றி கொத்தி எடுத்துட்டேன் புட்டு நல்லா கொத்தி எடுத்து பூ மாதிரி கிடக்கு அதோட சேர்த்து தேங்காய் பூவையும் சேர்க்க போகிறேன் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் நல்ல வெள்ளை பூவாக தான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பூ கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் புட்டுல டேஸ்ட் கொஞ்சம் கூட இருக்கும் நல்லா இருக்கும் அப்பா அடிப்பியோன்னு அடிப்பேன் அடிப்பேன் சத்தம் விடாம அப்பா அடிப்பியோ குழப்படி செய்தா அடி விழுந்தாங்க டைம் குழப்படி செஞ்சா அடி விழுந்துங்க அடுப்பு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கிளறி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா டன் ரெடி பிடிச்சது நல்ல வாசம் தேங்காய்ப்பு போட்டோன்னு நல்ல ஒரு வாசம் முடிஞ்சது அம்மா புட்டா வீட்டுக்கு என்ன செய்யணும்டா தேங்காய்ப்பு போட்டோன்னா தேங்காய்ப்பு மாவும் கலந்து சாப்பிடணும் பிள்ளைக்கு அவிச்சுக்கிட்டலாம் கொஞ்சம் பழக்கம் பிள்ளைக்கு மாதிரி பச்சையா தேங்காய்ப்பு மாவும் சாப்பிட்டு முருங்கைக்காய் விழுந்துட்டு சும்மா நல்லா வதக்க விட்டேன் நான் 2 முருங்கைக்காய் என்ன 50 ரூபா யூஸ் பண்ணிடுங்க போங்க இந்த புட்டு அப்படியே வச்சு விடுங்க நான் அதை பார்க்குறேன் இதுபடி புட்டு வைக்க போகிறோமா இனியோட கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கூட தண்டை வாட்டில் வீட்டுக்கு நாங்கள் இந்த கறியை சரி பண்ணுவோம் அடுத்தது என்ன நல்லா கலந்து நல்லா வதங்கி வந்துட்டு நிறம் மாறிட்டு பார்த்து தெரியுதுன்னு நீங்க சொன்னீங்க கூடவே இருக்கு சட்டி இல்லை கை கொடுத்து கிளறையெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா கொஞ்சம் வாங்கிட்டானே நீங்கள் தேங்காய் பாலத்தாங்க கூட இருந்தாங்க தேங்காய் பாலியில் 2வது 3வது நான் கிளம்பி தண்ணி பால் எடுத்து வச்சுக்கிறேன் தூளை போடும் அளவா உங்களுக்கு காரம் பிடிக்குமோ காரம் இல்லாமல் இருக்கிறது சில நேரம் காரம் பிடிக்கும் சில நேரம் என்ன மாதிரி இருக்குது அதில் கேட்டு தான் போடுறோம் சில நேரம் உறவு பிடிக்காது சில நேரம் உரப்பாக இருக்கணும் என்ன மாதிரி என்ன மாதிரி போடுறது காரம் பிடிக்குமோ ஒரு கணக்கா போகிறோம் இவருக்கு சில நேரம் ஒரு மாதிரி தேவைப்படும் கேட்டு தான் செய்யும் ஓய் அக்கூல் நம்ம சமைக்கிறா சாப்பிடுவோம் சரியோ நாங்கள் இதுக்கு பழப்புளி தான் விட போகிறோம் தேங்காய் பால் எடுத்து இந்த எண்ணெயோட தூள் எல்லாம் திரண்டு இருக்கு இப்போ என்ன கேட்கணும் நாங்கள் சில நேரம் பம்பா வெங்காயம் வெட்டுற உரிக்கிற சுவத்துக்காட்டி வேண்டாம் என்ன கேட்கும் என்ன வெங்காயம் வேண்டாம் நான் சொல்கிறேன் சின்ன வெங்காயம் தாங்க உரிக்க லேட் ஆகினாலும் நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்க மாதிரி காட்டுங்க கிட்ட மசாலா எல்லாம் தூள் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா அப்படி பட்டு இப்போ நான் இதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா பாலை விடுவோம்
முருக்கங்காய் அவியற அளவுக்கு பால் வேணும். நல்லா அவிஞ்சு ரெண்டு பேரும் இப்போ நல்லா எங்களுக்கு பிரட்டல் கறியாக தானே வேணும். அப்போ நாங்கள் இந்த பால் காணும். அடுத்ததான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மூடி விடுவோம். மூடிட்டு போட்டுட்டீங்களா? பப்பு போட்டுட்டேன். அப்புறம் கடைசியாக டேஸ்ட்டு வா இல்லை கொஞ்சம் வதங்க விட்டுட்டு உப்பாக தான் இருக்கு. அப்போ கொஞ்சம் லைட்டாக பால் கொதிக்கட்டுக்கும் புளியை கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே விடுவோம். பழம் சரி நீ உப்பு இல்லையன்ற ஒரு சொட்டு போடுவோம். சரி இங்கே சொட்டு போடுறேன்டா இல்லை கரண்டி தூக்கி போடுறேன். கொஞ்சம் தான் போடும். இப்போ நாங்கள் நல்லா கொதிக்க விடுவோம். கலக்கி விட்டு போகிறோம். அடுப்பு எரிக்கிறான்டா கண்டிப்பாக இடிச்ச உடனே கலக்கி விடுவோம். என்னது அது கொதிச்சு தன்வாடில் கிறங்கி வரும். ரைட் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் இதை எடுத்து பார்க்க கறியாக இருக்குமே. இப்போ ஓகே நல்லா வேகட்டும் பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு அவிஞ்சிட்டு என் குட்டிக்காக புட்டு அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு புட்டு தெரியுமா. இதில் 2 அலுவலம் முடிஞ்சு எங்களுக்கு. நான் அதெல்லாம் மண் அடுப்பு உர அடுப்பு வைக்கணும்னு சொன்னேன். 2 அலுவலம் டக்குன்னு முடிஞ்சு பாருங்க புட்டு எவ்வளோ பஞ்சு போல இருக்கு. என் பஞ்சு புட்டை பாருங்க சுடுவது. இதுவா ஸ்டைல் கொத்து நான் ஏற்கனவே கொத்திட்டேன். நாங்கள் ஓ அப்பா வெயிலாக கறி நல்லா வெந்து பார்க்க ஆசையாக இருக்கு. சாப்பிடணும். அது கொதிச்சுட்டு புட்டு வெள்ளை போட்டு பார்த்தா ஒரு ஆசையாக தான் இருக்கும். வெள்ளை போட்டு என்னையா கறி இன்னும் நல்லா கொதிச்சு அப்படியே திரண்டு வந்தா நல்லா புட்டு டேஸ்ட்டு உப்பு கணக்கு உப்பு புளி சூப்பு காமெடியோட காமெடி தான். உப்பு புளியும் போடு நானே கோபியாக நாங்கள் சாப்பிடுவோம். உங்களுக்கு இல்லாத ஓகே நல்லா கறியும் வெந்து வந்துட்டு நான் இப்படி இருந்து உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்ட போகிறோம். நீயா குட்டி தரட்டா எப்படிங்க சாப்பிடுவோம். சுட சுட அடுப்பில் நல்லா வெந்து கொண்டு இருக்கட்டும் கறி. நான் அந்த சூட்டோட என்னோட கணவருக்கு போட்டு கொடுக்குறேன். யாருங்க புட்டை இவ்வளோ வந்து சுட்டா வந்து காணுமே கறி விடட்டு. கறி விடுங்க. புளியெல்லாம் விட்டுட்டீங்களா? ஓ புளியெல்லாம் விட்டுட்டேன். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலாம். நான் பழப்புளி விட்டேன். பழப்புளி நல்லா திக்காக வரும் விட்டேன். நேரம் வருங்க. சூடு ஆறுடுங்க நல்லா சூடு. அதில் சாப்பிடுக்காடுமா. சரி வாங்க தீத்தி விடுறேன். சாப்பாடு அவிஞ்சிட்டோம். நல்லா இருக்கு. அவிஞ்சிட்டோம் இருக்கா இழுத்து காட்டுங்க இருக்கா. வேறு லெவலில் இருக்கு சாப்பாடு. நல்லா இருக்கா புட்டு அப்படி இருக்கா பஞ்சு வலி இருக்கா. அல்டிமேட்டோ எல்லாம் தோங்குங்க புட்டு பிள்ளை பாத ஆகணும்னு நீங்க பிள்ளைக்கெல்லாம் என்ன சூடு ஊதி ஊதி தீத்தோம். அவ கையில கேட்டா சாப்பாடு வேற லெவல். நீங்க இருக்கா இழுத்து காட்டுங்க. அதான் நானும் பார்க்கணும். சுடு நல்ல வேற லெவல்ல இருக்கு. சும்மா உண்மையா நல்ல பசை பிடிப்பாங்க. சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல நல்ல களி மாதிரி அமைஞ்சிட்டு நல்ல களித்தன்மையா கிடக்கு. நல்ல பசை வேற லெவல்ல இருக்கு. புட்டும் முருக்கங்காய் கறி எப்பவுமே நல்லா தண்ணி இருக்கு. அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் சட்டப்படியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறாங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய் பாய்.